नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमुद्बोक्तकृष्टं पारार्त्यंशं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोच्चिट्टायां शजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम இதமிதம் भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளைச் சொல்லு சுடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்னை மாத்தன்னான் கடவா வண்ணமே நல்கு. தேகாத்மபிமானிகளான நமக்கும் ஆத்மஜானம் கைகூடின ரிஷிகளுக்கும் பர்வதபரமான ஓட்ட வாசி கூறும். ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தன வாசி கூறும். ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அத்தன வாசி கூறும். பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் அத்தன வாசி கூறும். திருப்பாவை பாதகங்களை தீர்க்கக்கூடியது, பரமனுடைய திருவடியை காட்டக்கூடியது, வேதம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடியது இந்த 30 பாசுரங்கள். இந்த 30 பாசுரங்கள் ஆண்டாள் அனுகரித்தது. பாவனா பிரகர்ஷத்தாலே கண்ணனை சேர்ந்து கட்டி சம்ஸ்லேஷித்து ஆனந்தப்பட வேணும் என்று எண்ணியது, கனா கண்டது, ஆசைப்பட்டது. நம்மாழ்வாருக்கு அவா எம்பெருமானை போய் சேர வேணும், அவனை கிட்ட வேணும், அவனோடு பரமானந்தமாக இருக்க வேணும், அவனுடைய விபூதியை சென்று அடைய வேணும் என்றுதான் ஆசைப்பட்டார் நம்மாழ்வார். கடைசி பாசுரத்தாலே அவா 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 என்று அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவி அந்தாதி இப்ப தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு தானும் முடிக்கிறார். அவா என்று வேட்கை, காதல், இப்படி அன்பு என்று எம்பெருமானை போய் சேருவதற்கு இருக்கக்கூடியதான ஆர்த்தி, அந்த ஆர்த்தியினாலே ஏற்படக்கூடியதான உந்துதல், எம்பெருமான போய் சேர்ந்துடணும் என்பது. ஆழ்வார் கொடுத்தது அவாவரச்சூழ் அரியை அயனை அரணை அலத்தி அவாவத்து விடுவித்த குருகூர் சடகோபன். அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவி அந்தால் இப்பத்தி அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு அவருக்கு இருக்கக்கூடிய வேட்கையும் காதலையும் ஆர்த்தியையும் அவர் தெரிவித்தார். கடைசியா பெருமாள் கூட்டி கொண்டு சென்றார். அச்சிராதி மார்க்கத்தை காட்டி அவரை அழைத்து கொண்டார். இங்கே ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய ஆர்த்தி கிருஷ்ணாவதார தசைக்கே சென்று அவனுடைய சேட்டைகளை எல்லாம், அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவர் செய்தது அவா, இவளுக்கு இருந்தது காதல். கண்ணன பெருமானை போய் சென்று கிட்ட வேணுங்கிற ஆசை. பகவத் ராமானுஜருக்கு இருந்ததும் கிருஷ்ணகாமம். மற்றையவற்றிலே விரக்தி, பரமாத்ம விஷயத்திலே ஆசை. பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று சொல்வது போல பரமாத்ம விஷயத்திலே சக்தர்களாகவும் அப்பரமாத்ம விஷயத்திலே விரக்தர்களாகவும் ஒவ்வொருவரும் இருக்க வேணும். இதிலே ஆண்டாளுக்கு தனிப்பெருமை. நாமெல்லாம் தேகாத்ம அபிமானிகள், தேகமே ஆத்மான்னு சொல்லக்கூடியவர்கள். நம்மையும் ரிஷிகளையும் பார்த்தோம் என்னால் நாமெல்லாம் தேகாத்ம அபிமானிகள். ரிஷிகளை பார்த்தால் அவர்கள் கொஞ்சம் உயர்ந்தவர்கள், ஏன்னா ஆத்ம ஞானம் கைகூடினவர்கள். தேகாத்ம அபிமானிகளான நமக்கும் ஆத்ம ஞானம் கைகூடின ரிஷிகளுக்கும் பர்வதபரமான ஓட்டவாசி வரும். பர்வதம் பரம அணு, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நேதிகே சொன்னேன், இப்படி நம்ம வச்சுட்டோம்னா ரிஷிகளினுடைய ஆத்ம ஞானம் பெருசா இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய தேகாத்மானம் ரொம்ப சின்னது. இப்போ என்ன பண்ணணும்,
தேகாத்மாபிமானிகளான நமக்கும் ஆத்ம ஞானம் கைகூடின ரிஷிகளுக்கும் இது பர்வதம், இது பரமாணு, சின்னதா இருக்கு, கூழாங்கல்லாட்ட இருக்கு. இப்ப அப்படியே மாத்தணும். இங்கே ரிஷிகளை வைத்து விட்டு இந்த இடத்துல ஆழ்வார்களை வைக்க வேண்டும். அப்படின்னா தேகாத்ம அபிமானம் ரிஷிகளுக்கு இருக்கிறது கூடப்படுதான், ஆழ்வார்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அதாவது ஆத்ம ஞானம் மட்டும்தான் இருக்கு, தேகாத்ம அபிமானம் என்பது ஒரு நாளும் இல்லை. இதை அப்படியே வச்சுப்போம். இப்போ ஆழ்வார்களை என்னென்ன கொண்டு வந்துருவோம், பெரிய ஆழ்வாரை என்னென்ன கொண்டு வந்துருவோம். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் 9 பேர் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்துட வேண்டியது. ஒரே ஒருத்தராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரை இங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம்னா இவர்களெல்லாம் தேகாத்மாபிமானிகளாக உள்ளார்கள் சில கட்டத்திலே. ஆனால் பெரியாழ்வார் ஆத்ம ஞானம் கைகூடி உள்ளவராக இருக்கிறார், பொங்கும் பரிவுன்னு இருக்கிறபடினாலே. அடுத்த ஒரு நிலை, பெரியாழ்வாரை என்ன கொண்டு வந்து வச்சிட்டோம்னா ஆண்டாளை இவ்விடத்திலே வைக்கலாம், தேகாத்மாபிமானம் என்பது துளியும் இல்லாமல். எப்படி இருக்காவோ, ஆத்ம ஞானம் மட்டுமே இருக்கக்கூடியதான பெண் பிள்ளை, அவளுக்கு இருக்கக்கூடியதான ஆசை கிருஷ்ண சம்ஸ்லேஷம்னு சொல்லப்படுகிற எம்பெருமானை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிற ஆசை. ஆக மற்ற ஆழ்வார் ரிஷிகளை காட்டிலே ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள், நம்ம காட்டிலும் ரிஷிகள் உயர்ந்தவர்கள், ரிஷிகளை காட்டில் ஆழ்வார் உயர்ந்தவர்கள், ஆழ்வார்களை காட்டில் பெரியாழ்வார் உயர்ந்தவர், பெரியாழ்வாரை காட்டில் ஆண்டாள் உயர்ந்தவள் சொன்னா தேகாத்ம அபிமானம் தொலைவணும். தேகமே ஆத்மாங்கிறது தொலைந்தால்தான் வித்தியாசம், உயர்வு தாழ்வு, பெருமை சிறுமை, தோற்றம் தோற்றத்தாழ்வு இதெல்லாம் ஏற்படும் நமக்கு. இதெல்லாம் ஒரு நாளும் கூடாது அப்படின்னு சொல்றார்கள். அந்த சுவாபிமானம் என்பது ஒரு நாளும் இருப்பது கூடாது. ஸ்வ அபிமானம், தனக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அபிமானம். அந்த அபிமானம் இருந்ததென்னால் எம்பெருமானிடத்திலே நாம் போய் நம்முடைய குற்றங்களை சொல்லிக்கொண்டு எம்பெருமானிடத்தில் விழறதுங்கிறது கொஞ்சம் துர்லபமாகத்தான் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நாம் போய் பெருமாள்கிட்ட நான் வந்திருக்கேனே, அனன்ய பிரயோஜனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு வாய் வருமா? என்னால் முடியும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, என் ஸ்வசக்தியாலே பார்த்தோம்னா பிராட்டி தன்னுடைய ஸ்வசக்தியை விட்டாள். அதே போல பெரிய உடையார் தனக்கு இருந்ததுதானா, பிராட்டி தான் தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய லஜ்ஜையை விட்டாள், திரௌபதி லஜ்ஜையை விட்டாள். பிராட்டி சீதா பிராட்டி சக்தியை விட்டாள், பெரிய உடையாரும் விட்டார். சிந்தையந்திக்கு உடம்பு தன்னிடையே போயிற்று. இப்படித்தானே சொல்றா. ஆஹா, பிராட்டியானவள் தன்னுடைய சக்தியை விட்டாள், திரௌபதி லஜ்ஜையை விட்டாள், பெரிய உடையாரும் விட்டார், சிந்தையந்திக்கு உடம்பு தன்னிடையே போயிற்று என்று சொல்லுவார்கள். ஆஹா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சுவாபிமானத்தாலே ஈஸ்வரனுடைய அபிமானத்தை குலைத்துக் கொள்ளுகிறோம். சுவாபிமானத்தாலே ஈஸ்வர அபிமானத்தை குலைத்துக் கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமானம் தவிர வேறு கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் அருளி செய்ய கேட்டிருக்கையா இருக்கும்னு ஒரு திருவாக்கு உண்டு, ஸ்ரீசுக்தி உண்டு. பிள்ளை என்று சொல்லப்படுகிற வடக்கு திருவீதி பிள்ளை தானும் செல்வராம். இவனுக்கு சுவாபிமானம், இந்த அபிமானத்தாலே தான் நான் எனது அப்படிங்கிற இந்த சுவாபிமானத்தாலே ஈஸ்வர அபிமானத்தை குலைத்துக் கொள்ளுகிறான். எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தை குலைத்து கொண்டு என்ன பண்றான்? அப்படி இருக்கிறவனுக்கு யாரு கதின்னா ஆச்சாரிய அபிமானமே கதி அப்படின்னு இருப்பார்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். எம்பெருமான் நம்மை ரட்சிக்க வேண்டுமே என்னால் நாம் தேகாத்ம அபிமானத்தை குலைத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றான். அப்படி போன பாசுரத்தாலே அபிமான சூன்யதையை சொல்லி நாங்கள்லாம் வந்திருக்கோம், பெருமாளே எங்கள் மேலே நீ கிருபையை பண்ண வேண்டும், அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லிக் கொண்டது போன பாசுரத்தாலே. இப்பாசுரத்தாலே அனன்ய அருகசேஷத்துவத்தை சொல்லிக் கொள்ளுகிறாள். வேற 6 டைம் இல்லை, எம்பெருமானே உம்மிடத்திலேயே நாம் சேஷப்பட்டு கிடக்கிறோம், அனன்யா அருகசேஷத்துவத்தை சொல்லிக் கொண்டது இப்பாசுரத்தாலே. இந்த பாசுரம் 22வது பாசுரம். அனன்ய அருக சேஷத்துவம். சேஷத்துவம் எங்க இருக்கணும்? எம்பெருமானிடத்திலே இருக்க வேண்டும். அருக சேஷத்துவம் வேறு எங்கும் இருப்பது கூடாது. அதைத்தான் இவ்விடத்திலே சொல்லுகிறார்கள். அங்கன்மாய் அலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிகட்டு கீழே
சங்க வெறுப்பார் போல் வந்து தளிப்பெய்தோம் கிங்கிணி வாய்ச்சது தாமரபூ போலே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தரும் எழுந்தார் போல் அங்கனை ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலூர் அம்பாவாய் என்பது 22வது பாசுரம். பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வாழுகிறார்கள். அங்கண்மா ஞாலத்தரசர் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இருக்கா. அம்கண் நிறைய பரப்பு இருக்கக்கூடியதாம். பெரிய பெரிய ராஜாக்கள் நிறைய இடங்கள்லாம் இருக்கு, தேசங்கள்லாம் நிறைய இருக்கு, அழகு உள்ளதாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கடைசியில் என்ன பண்றா, எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள். கடைசியா எல்லாம் போயிடுதுன்னா அப்புறமா கடைசியா வந்து பெருமானுடைய திருப்படிகளிலே விடுகிறார்கள். அது வரைக்கும் விடுறானா முன்னாடியே வந்துடுறது இல்லை, முன்னாடி வரார்களா அல்லவோ இல்லையோ. அப்ப இதெல்லாம் தொலைந்த பிற்பாடு வந்து சேருகிறார்கள். ஏன், ஒரு பிரம்மா தொடக்கமாக சின்ன ஒரு எறும்பா இருந்தாலும், சின்ன எறும்பு தொடக்கமாக பிரம்மா வரைக்குமே கூட எல்லாருக்கும் என்ன இருக்கு, தேகாத்ம அபிமானம் உள்ளது. அந்த தேகாத்ம அபிமானம் பிபீலிக்கான்னு சொல்றோம் எறும்பே, இதுவும் இப்படி தலையை தூக்கி பார்க்கும், இப்படி தலையை இப்படி பார்க்கும். பிரம்மாவுக்கு அவர் சதுர்முக பிரம்மா 4 தலை இருக்கு, அவர் எப்படி பார்ப்பார். நமக்கே இவ்வளவு அகங்காரம் இருந்ததுன்னா பிரம்மாவுக்கு 4 தலை பெருக்கல் 4 ஃபோல்டு அவருக்கு கூட இருக்கும். அந்த ஒரு எறும்புக்கே இருக்குன்னா அதுவே போறது பாருங்க, அப்படி தலையை பார்க்கும். அதுக்கே அகங்காரம் இருக்கு. இந்த அகங்காரம் இருப்பது தேகாத்ம அபிமானத்தை சொல்லுகிறது. நான் இருக்கேன் பார் அப்படின்னு சொல்லுதோ இல்லையோ, அது கொலை வேண்டும். அது கொலை தான் எம்பெருமானருக்கு மேலே இருக்கக்கூடிய பக்தி வளரும். அதுதான் சொல்றா. ஆக பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஞானத்தர்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றா. கடைசியில் ஒண்ணுமில்லாமல் போகிறார்கள். இதுதான் ஆழ்வாருடைய பாசுரம் 4ஆம் பத்திலே முதல்ல ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இமையிலே பிச்சதாங்கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பர சிந்து தொய்மினோ என்று ஆழ்வாருடைய திருவாக்கு திருவாய்மொழியிலே 4ஆம் பத்திலே முதல் பாசுரமாக ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் பெரிய பரப்பளவு கொண்டு தன்னுடைய தேசமெல்லாம் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் ஒரு நாள் ரொம்ப பணவடத்தோற வாழ்ந்தவன். அவனுக்கு எல்லாம் இல்லை, ஒண்ணுமில்லை, எல்லாம் படுத்து. ஒரு நாள் போனா என்ன ஆகும், ஒரு நாயகமாய் ஓட உலகனுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர். ஒரு நாள் ராத்திரி எல்லாம் படுத்து ராஜா, இப்ப மற்ற ராஜா ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டான், இவனிடத்துல ஒண்ணும் இல்லை, எல்லாம் படுத்து கடைசியா ஒண்ணும் இல்லை ஒட்டாண்டி. அவன் என்ன பண்றான், பகல்ல பிச்சை எடுத்தா தெரிஞ்சு போடும்போது எல்லாருக்கும், அதனால ராப்பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுடுறான். ராப்பிச்சக்காரன், பகல் எடுத்தா முகம் தெரிஞ்சு போயிடும், ராத்திரி எல்லாம் தெரியாதோ இல்லையோ. அதுக்காக இவனுக்கு அபிமானம் இன்னும் இருக்கு. நான் ராஜாவா இருந்திருக்கேன், பகல்ல போனா எல்லாரும் என்ன கேவலமா பரிகாசம் பண்ணுவாளேன்னு ராத்திரி வேலை ராத்திரி பிச்சைக்காரனா போறான். போனா அவன் அப்படி போயிட்டே இருக்கான். ராத்திரியில விளக்கெல்லாம் இல்லை, இருட்டில் தருமாடி போறான். ஏதோ கருப்பா ஒரு நாய் எதுக்கு எனக்கு தெரியல, உடைச்சலான ஒரு பானை சட்டி வச்சுருக்கான், ஒட்டாஞ்சல். அது உடஞ்சி போய் அதுதான் வாங்கணும். ஒருத்தர் போட்டான்னா பிரசாதம் போட்டா அதுல தான் ஏந்திக்கணும். அதை எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். ஏன்னா ராத்திரியிலே ஒருத்தர் இருந்தான், அவன் ராஜாவில் இருந்தான், மந்திரி எதையோ காட்டி கொடுத்துட்டான், எல்லா ராஜாக்களும் இவனை சூழ்ந்துட்டா, இவனை படையடிச்சா உயிர் பிழைச்சா போறோம்னு மாறு வச்சு வெளில கிளம்பி ஓடி வந்துட்டான். ஒண்ணும் இல்லை, அடுத்த நாள் காத்தால ஒண்ணும் இல்லை, நடு வீதியில் வந்து நிற்கிறான். இப்ப இவனுக்கு பசிக்கிறது, எங்க போய் யாரோட போய் வேலைக்கு நிற்பான், இவனால ஒன்றும் போக முடியாது. நான் தான் ராஜான்னு சொன்னா தலை போடும். சோத்துக்கு வெடி இல்லை, பசிக்கிறது, என்ன பண்ணுவான், எங்க போய் வேலைக்கு பார்ப்பான், வேலை பண்ணவும் தெரியாது, என்ன பண்ணுவான். அடுத்த நாள் காத்தால வரணும்னா இதுக்கு ராத்திரி வேலையில பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான். பிச்சை எடுக்க ஆரம்பிச்ச போது அவனுக்கு தெரியல, கண்ணு தெரியல, ஏதோ ஒரு நாய் இருந்திருக்கு, அதை போய் முதிச்சா அது வரான்னு கத்துறது, குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. கருணாய் கவர்ந்த காலர், அவனோட காலை கவிடுத்து எட்டி புட்டான் போச்சு. இது பூரா ஓட்ட செல்லு இருந்தது, அந்த ஓட்ட செல்லு கீழே வந்து உடஞ்சி போச்சு. ராஜாவுக்கு நேத்திக்கு இருந்தது எல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை. ராத்திரி பிச்சைக்கு எடுத்து வந்திருக்கான், ஓட்ட செல்லு எடுத்துன்னு வந்திருக்கான். அவன் ஓட்டாண்டியா வந்து ஓட்ட செல்லு எடுத்துன்னு வந்தான். தெரியாம ஒரு நாயில காலை வச்சான், அது கத்த ஆரம்பிச்சது, இருந்த செல்லு உடஞ்சி போச்சு, பிரசாதம் பூரா விழுந்தது, ஒண்ணும் இல்லை. கடைசியில பார்த்தா எல்லாரும் விளக்க போட பார்க்க ஆரம்பிச்சுட்டா, தெரிஞ்சு போச்சு. ஓ, பக்கத்து நாட்டுல இருக்கக்கூடிய ராஜா இன்று நம்மிடத்திலே பிச்சை எடுத்தான். கருணாய் கவர்ந்த காலன் சிதகிய பானையர், பானை உடஞ்சி போச்சு, அந்த ஓட்டாஞ்சல் உடஞ்சி போச்சு, சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மியிலே பிச்சைதாங்கொள்வர். இப்படி எல்லாம் பண்ணவர்கள் இல்லையோ திருநாரணந்தால். அந்த மாதிரி எல்லாம் அபிமானம், இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நிலை நில்லாதவை. இங்க இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம்
ஒரு நாள் நிற்காது. அப்படி நிலையில்லாது இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி கொண்டு என்ன செய்ய முடியும்? நாம் எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன் என்பது இருக்க வேண்டும் இல்லையோ, அவன்தான் நம்மை ரட்சிக்க வேணும், அந்த எண்ணம் வரணும் இல்லையோ. சிதைய பாறையில் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாங்கொள்வர். அதுக்கு முன்னாடி வாங்கோ, திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து இங்கணும். திருநாரணன் பெருமாள் மேலகோட்ட பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அந்த பெருமாளுக்கு ஆகட்டும்னு பெருமானார் அனுகிரகம் பண்ணது இந்த பாசனம். அதாவது மேலகோட்ட பெருமாளுக்கு இருக்கட்டும்னு அவர் நியமனம் பண்ணி விட்டது எம்பெருமானார் அங்க பண்ணிவிட்டார். ஒரு நாயகமாய் பத்து பாசுரத்தை தீர்ப்பாரையாமினியாம் அப்படிங்கிற பதிகத்தை தெற்கு தட்சிண துவாரகைன்னு சொல்லப்படுகிறது மன்னார்குடி ராஜகோபால பெருமாளுக்கு அனுகிரகம் பண்ணார் மணவாள மாமுனிகள். அப்ப இவர் இந்த பக்கம் ராமப்பிரியனுக்கு, அவர் அந்த பக்கம் கோபாலனுக்கு. இவர் ராமனுக்கு கொடுத்துட்டார், அவர் கண்ணனுக்கு கொடுத்துட்டார். செல்வநாராயண சுவாமி இங்க இருக்கார் மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலே. அங்கே பெருமாள் ராஜகோபாலன், ஸ்ரீவித்யா ராஜகோபாலன், அந்த பெருமாளுக்கு அவர் அனுகிரகம் பண்ணார். ஆக இவ்வளவெல்லாம் இருக்கே. அபிமானம் என்பது யாருக்கும் நான் இப்பேற்பட்டவன், நான் இவ்வளவு பெரியவன் அப்படிங்கிற அபிமானம் என்பது இருப்பது கூடாது. எம்பெருமானே நம்ம ரட்சிக்க வேணுங்கிறது இருக்கணும். அங்கன்மாயாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே, இப்படி இருந்தவாழ்லாம் ஒரு நாள் நின் பள்ளிக்கட்டு கீழே, தேவதியுடைய திருவடிக்கு கீழே வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமா வந்து நிற்கிறா. எல்லாரும் சங்கம் இருப்பார் போல் வந்து தரி பெய்தோம். நாங்களும் அந்த ராஜாக்களா எப்படி அபிமானங்கள் எல்லாம் தொலைந்து தேவதீரே எல்லாம்னு சொல்லி தேவதி திருவடிக்கு கீழே வந்து விழுந்தார்களோ, அதுபோல ஒரு பிரம்மா விழுந்தார், ஒரு இந்திரன் விழுந்தார். யாராரோ வந்து பெருமாள் திருவடியில வந்து விடுறாளா இல்லையா? எல்லாருக்கும் இது படுது, எனக்கு இந்திரனுக்கு எனக்கு ராஜ்யம் படுதுன்னு சொல்லி மாவலி கொண்டு போயிட்டான்னு சொல்லிட்டு விழுந்து விடுறான். பிரம்மாவுக்கு மேல வேற யாரும் பிரம்மா இருக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்து விழுந்தார். ஈஸ்வரனுக்கு அவருக்கு கபாலித்வம் பவிஷ்யசின்னு பிரம்மா அவனுடைய தலையை கொஞ்சி விட்டதுனாலே இவருக்கு பாவம் பிடிச்சு விடுதோ, அதுக்காக அவர் வந்தார். இப்படி யாரும் பாக்கி இல்லை, எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே வந்து தலை பெய்தார்கள். அது போல நாங்கள்லாம் இப்ப நாங்க யார் வந்திருக்கோம்? ஸ்திரீகள் வந்திருக்கோம். ஸ்திரீத்வாபிமானத்தை தொலைத்து கொண்டு தேவரையருடைய திருவடிகளிலே வந்து விழுந்தோம். ஸ்திரீத்வாபிமானம் எங்களுக்கும் அபிமானம். நாங்களும் ஸ்திரீகளாக இருக்கிறோமே, நாங்க எப்படி உய்வது, எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுவது அப்படிங்கிறது நாங்க உங்கள்கிட்ட வந்து விடுகிறோம், வந்து தலை பெய்தோம். மேலே சொல்றா, கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலே. நீ என்ன பண்ணணும்? அப்படி கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலே. சூரிய ஒளி பொட்டுதுன்னா அப்படியே இந்த தாமரையானது அலரும். அதுக்காக கொண்டு வந்து ஒரு பெரிய அக்னியை கொண்டு வந்து இது வெயில் பட்டாதான் அலருதுன்னு பெரிய ஒரு ஜுவாலையை கொண்டு வந்து பக்கத்துல முட்டுக்கிட்ட வச்சோம்னா அது பொசுக்கி போயிடும். அது பண்ண முடியாது. அந்த அந்த கதிரொளி அதாவது சூரியனுடைய கிரணங்கள் தான் படணுமே தவிர வேற எதுவும் பட்டுவிடக்கூடாது. ஆஹா, அங்கன்மா ஞாலத்தரசர் விமான பங்கமாய் வந்து பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்ததனை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலே செங்கன் செரிச்சிருதே. அந்த சூரிய ஒளி பட்டு எப்படி இந்த தாமரையானது அலறுகிறதோ அது மாதிரி தாமரை பூ போலே செங்கண். இப்ப முதல்ல பெருமானுடைய கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலே செங்கண், பெருமானுடைய கண், வாத்சல்யமே உருக்கொண்டிருக்கக்கூடியதான கண், வாத்சல்யத்தாலே குதறிச்சு வந்த கண்கள்னு குற்றமே குற்றத்தையே கொள்ளாமல் குணமாகத்தை கொள்ளக்கூடிய சுபாவம் படைத்தவனே செங்கண். இந்த செங்கண் சிரிச்சிறிதே மேல் விடியாவோ, எங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா எங்க மேல அந்த கட்டாட்சத்தை பொழிய வேண்டும். நிறைய பொழிஞ்சு விட்டா என்ன ஆகும்? நம்மால ஜலம் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அணையை திறந்து விடுவா. இந்த அணைக்கட்டுலேருந்து ஜலம் திறந்து விட்டா கொஞ்சமா முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட்டு தான் ஜலம் முழுசா வருமே தவிர திடீர்னு 3-4 படி இருந்துன்னா 4 படி எல்லாத்தையும் திறந்து விட்டாரா வெள்ளம் அடிச்சுட்டு போடும். பக்கத்துல அக்கம் பக்கம் பூரா எல்லாம் போடும், ஜலமும் வியர்த்தமா போடும், லோகத்துக்கும் அனர்த்தம் ஏற்படும். அது மாதிரி இல்லாம பெருமாளே சிரிச்சிருதே மேல் விழியாகும், எங்க மேல தேவர்களுடைய கட்டாட்சத்தை கொடுக்க கூடாதா? செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ. எப்படி விழணுமா? திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். திங்கள் சந்திரன், ஆதித்யன் சூரியன். திங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அனுகூலர்களுக்கு அணுகும்படியாக இருக்கும், பிரதிகூலர்களுக்கு எட்டி போலாம்படி இருக்கும். ஏன்? ஒரே சங்கம் தான். இந்த சங்கம் பாஞ்சசன்யாழ்வான எடுத்து ஊதினார் எம்பெருமான். ஒருத்தருக்கு
நல்லா இருந்தது. ஓ பாஞ்சசன்யம் அத்தனை ஆச்சரியமா பெருமாள் ஊதுறாரு அப்படின்னு தோத்துறது. மற்றொருத்தருக்கு பார்த்தா அப்படியே 100 பேருக்கு மனசெல்லாம் உறுத்து போச்சு. சகோஷோதாஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது என்னும் மகாபாரதத்திலே பாஞ்சசன்யத்தை எடுத்து எம்பெருமான் ஊதின போது கௌரவர்களுடைய மனதை எல்லாம் ஹிருதயம்லாம் உறுத்து போச்சு. அதே சத்தம் தான். சத்தம் இவாளுக்கு ரம்யமா இருக்கு, அவளுக்கு பார்த்தா அது கேட்கறதுக்கு முடியல. இவ்வளவு நமக்கு ஜெயமே போடுது போல இருக்கு அப்படின்னு நினைத்தாரோ இல்லையோ. அப்ப செங்கன் சிரிச்சிருதே மேல் வழியாவோ எப்படி அனுகூலர்களுக்கு அணுகும்படியாகவும் பிரதிகூலர்களுக்கு அணுக முடியாதவங்களுக்கும் போல செங்கன் சிரிச்சிருதே மேல் வழியாவோ திங்களும் ஆதித்தன் விழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியேல். தேவருடைய அந்த திருக்கண் கடைக்கண்ணுடைய அந்த கண்களுடைய கட்டாட்சத்தை அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியேல். எங்க மேல நீ என்ன பண்ணணும், எங்க மேல இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் போக வேணும். கீழே ஒரு இடத்துல சொன்னா தாமோதரன் திருநாமத்தை சொன்னோம் என்னால் நம்முடைய பாவங்கள்லாம் முன்னாடி சொன்னப்பட்ட பாவம் பின்னாடி பண்ண பாவம். பக்தி ஞான பக்திகள் ஏற்படுவதற்கு முன்பாடி பகவதி சம்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு, பகவதி சம்பந்தம் ஏற்படுவதற்கு பின்பு, பூர்வாகம் உத்தராகம்னு 2 சொன்னோம். இப்போ எங்களுடைய பாபம் சாபம் எல்லாம் போகணும்னா அங்க பாவம், இங்கே சாபம். யாராருக்கு என்னென்ன சாபம்? சந்திரனுக்கு ஒரு சாபம், கௌதம ரிஷிக்கு ஒரு சாபம், சிவபெருமானுக்கு ஒரு சாபம், பிரம்மாவுக்கு ஒரு சாபம், அதே போல துர்வாசருக்கு சாபம். எத்தனை சாபம் இருக்கு. இத்தனை சாபத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதம். பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ரட்சிக்கணும் இல்லையோ. இப்போ பிரம்மா அதாவது கபாலின்னு சொல்லப்படுகிற சிவபெருமானுக்கு அங்க இருக்கும் இல்லையோ, மயிலாப்பூர் இருக்கு, மயிலாப்பூர்ல கபாலி கோவில்னு சொல்றா. பெருமாள் இது எல்லாம் எவ்வளவு, அதாவது இதெல்லாம் இடம்னா ஒவ்வொரு விஷயம் நடந்ததுக்கு ஒரு கோவில் இருக்கோ இல்லையோ. கோவில் இருந்தா தான் கபாலி என்பது பெருமாள் அதாவது சதுர்முகம் பிரம்மாவுடைய தலையை அவர் கொய்து விட்டார் தன்னுடைய அப்பா. ஏன்னா இவருக்கு பஞ்சமுகன்னு பேரு, சிவபெருமானுக்கு பஞ்சமுகன்னு பேரு. அவருக்கு 5 தலை இருந்திருக்கு, இவருக்கு 5 எனக்கு 5. அது ஒரு அபிமானம் தானே. அந்த அபிமானத்தால இவர் என்ன பண்ணா, பிரம்மாவோட ஒரு தலையை பிடிச்சு கொண்டு கிள்ளி விட்டா கையில ஒட்டிண்டா இப்படி கையில கபாலம் ஒட்டி கொள்ள அப்படி போயிட்டே இருந்தார். கடைசியா தானும் பதரீகாசிரமத்துக்கு சென்று பகவானுடைய மார்பில் இருக்கக்கூடிய வியர்வையை தெளிக்கத்தான் அவருடைய பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துண்ணும் முட்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் கண்டியூர் திருக்கண்டியூர்னு பெருமாள் எழுதுகிறார். ஹர சாப விமோசன பெருமாள், ஹரனுக்கு ஏற்பட்ட சாப விமோசனம் ஏற்பட்டதான உபதேசம் ஹர சாப விமோசன பெருமாள் அந்த அவருக்கு பெருமாளுக்கு திருநாமம். அங்கே பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துண்ணும் முட்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர் என்ன அவருக்கு இருந்தது, பாவம் இருந்தது, போய்விட்டார். இப்போ இந்திரனுக்கு சாபம், கௌதமருடைய ரிஷிபத்தினியை தானும் அடைய முற்பட்டு அங்கே நடந்ததுனாலே அவர் சாபம் போட்டார். இவ அகல்யா கல்லா போட்டா. அதுக்கு ஒரு சாபம் எம்பெருமான் தான் வந்து தன்னுடைய திருவடியை பதித்து அதுக்கப்புறம் ஆச்சு. இவருக்கு இந்திரனுக்கு அவருக்கும் கட்டம் ஏற்பட்டது. கடைசியில தானும் அது க்ஷயரோகம் ஏற்பட்டதுன்னு பார்க்கணும். சந்திரனுக்கு ஏற்பட்டதான க்ஷயரோகம் அவருக்கு சந்திரபுஷ்கரில் வந்து தீர்த்தமாடினார். அங்கே அந்த 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 அமரநாயகரான் பாசுரத்தில் பார்த்தாலும் அங்கே ஒரு இடத்துல இவருக்கு சாபம் தீர்த்த ஒருவனோர், இங்கே இவருக்கு அப்படி இவருக்கும் ஏற்பட்டது. அதாவது சிவபெருமானுக்கு ஏற்பட்ட சாபத்தையும் போக்கினது, சந்திரனுக்கு இருக்கக்கூடிய கலை க்ஷயரோகம் ஏற்பட்டதையும் போக்கியது. அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபத்தை தீர்க்கக்கூடியதான பகவானுடைய கட்டாட்சத்தினாலே இந்த சாபங்கள்லாம் தீர்ந்தது. இப்ப இதெல்லாம் போனதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாபத்தை போக்குறதுக்கு இருந்தது. எங்களுக்கு என்ன வேணும்னா இந்த எல்லா சாபத்தை போக்குற மாதிரி எங்களுக்கு போக்கிய ஆகணும். அவ்வளவு பாவம் சாபம் இருக்கு எங்களுக்கு, எவ்வளவையும் போக்கிய ஆகணும், தேவரி தான் போக்கிய ஆகணும். அங்கனை 2 கொண்டு எங்கள் மேல் நோக்கரியல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோ ரம்பாவாய் என்று சொன்னதுதான் 22வது பாசனம். அபிமானத்தை போக்கவனும் பௌண்டரக வாசுதேவனும் திறந்தான். கண்ணன் வாழ்ந்த காலத்தே பௌண்டரக வாசுதேவன் பெருமாள் அப்பப்ப சங்கச்சக்கரங்களோட பரவிடுவார். திடீர்னு பார்த்தா சதுர்பூஜம் இருக்கும், திடீர்னு பார்த்தா சங்கச்சக்கரம் இருக்கும். இப்படி போனா இவனுக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுது. நம்மளும் வாசுதேவன், இவருக்கும் வாசுதேவன் பேரு, எனக்கும் வாசுதேவன் பேரு, அதனால அவனுக்கு பௌண்டரக வாசுதேவன் பேரு. அதனால எனக்கு சங்கச்சக்கரம் ஒண்ணும் அட்டையில சங்கச்சக்கரம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா கண்ணன் தான் வராருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டோம்.
அது ஒரு அபிமானம் தானே. இப்போ நமக்கு அபிமானம் வேணுமா வேண்டாமோ இல்லையோ, அபிமானம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ன, தேகாத்ம அபிமானத்தை தொலைக்க வேண்டும். அனன்யாருக சேஷத்துவத்தோடு தேகாத்ம அபிமானம் போகணும், பெருமாளை போய் சேவிக்கணும், எம்பெருமானே எல்லாம் என்ன, அவனுடைய திருவடிகளே உபாய உபயம் என்று இருக்க வேணும், அவனுடைய திருக்கண் கடாட்சமே நமக்கு வேணும் என்று பிரார்த்திக்க வேணும். இதெல்லாம் நடக்கணும்னா நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டு, இதெல்லாம் ஆண்டாள் நமக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்குறா. இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சரணாகதன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? சரணாகதிக்கு முக்கியமான தாத்பரியமே, என்னால் ஒன்றும் முடியாது, எம்பெருமான் தான் ரட்சிக்கணும், வேற எங்கேயும் போக முடியாது. இது 3 தானே. கை முதல் இல்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அனன்யா அருகஜெயத்துவம், வேற எங்கேயும் போகிறதுக்கு இல்லை, எம்பெருமானே புகழ் அப்படின்னா அவன் திருவடிகளே புகழ் அப்படின்னு 3 இருக்கணும். இந்த 3 ரொம்ப முக்கியமோ இல்லையோ, அதைத்தான் திரும்ப 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 சொல்லிவிட்டு இருக்கா. இப்பாசுரத்தாலே பகவானுடைய திருக்கண் கட்டாட்சம் நமக்கு பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்தது தான் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலூர் ரம்பாவாய் என்று பிரார்த்தித்தது 22வது பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.